எங்க கூட்டத்தையே காப்பாத்திட்டீங்க. இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன். வேண்டாங்க, சின்ன வயசுல இருந்து எப்படி பழகிட்டாரு. யாரு? தாய் மாமா. ஐயோ உங்க மாமனா? அதோட மூஞ்சிக்காவது இவரை விட்டுருங்க. வள்ளி மாந்தா காப்பாத்து. சும்மா வேகமா என்னங்க, எங்க 2 பேரையும் அட்வான்ஸ் ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். அட்வான்ஸ் ஆசீர்வாதம் என்னது? ஊருக்கு போனதா எங்க 2 பேருக்கும் கல்யாணமா? அதான். அவனுக்கு கல்யாணமா? ஏன் உங்களுக்கும் ஆகலையே. சொல்லத்தான் வந்தேன், அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, பேசணும். ஓஹோ அப்படியா? அதான் பார்த்தேன், எங்களுக்கே ஆகும்போது உங்களுக்கே ஆகாது. நாங்க பத்திரிக்கை அனுப்புறோம். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு வள்ளி, எல்லாத்தையும் சொன்னா. நீங்க சரின்னா வர்ற மாசத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கு சம்பந்தாமா? ஆனா சீர்வரிசையில எப்படின்னு கேக்குறீங்களா? ஊர்ல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அதுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி எங்க அம்மாவுக்கு லட்சம் போட்டிருக்கேன். அது முடிஞ்ச பிறகுதான். முறையும் அதானே, அது வரைக்கும் நாங்க காத்திருக்கோம். ரொம்ப நன்றிமா. பத்துமா மட்டுமா? வள்ளி வள்ளி நீ இங்க இருக்கியா? வள்ளி போடாம இருக்க அம்மா. நமக்கு தான் கல்யாணம் ஆக போது. இனிமே என்ன? அதுக்காக வீட்டு முன்னாடியே வீட்டு முன்னாடி போங்க. போகத்தான் போறேன். எங்க? கல்விப்பட்டுக்கு போய் மாப்பிளைய பார்த்து தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு போறேன். அப்ப சீக்கிரம் போங்க. என்ன அவசரம்? பிரசித்து போற மாதிரியா? இல்ல, உங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சாதானே நம்ம. என்னது? நம்ம கல்யாணம் தான் சொன்னேன். ஆமா. அப்ப சரி சரி போ. நீங்க போங்க. நீ போ. நீங்க போங்களே. நீ போ. சீக்கிரம் போங்க. அப்ப நம்ம போ. அந்த பக்கம் செல்லிப்பட்டிக்கு. நீ மாங்குடி போறியா? மாங்காய்னா ரொம்ப பிடிக்குமா? இப்போ பிடிக்குது. பிடிக்குமே? இனிக்குது. எனக்கு கொஞ்சம் கூட. உங்களுக்கு பிடிக்கும். அதென்ன, ஆணுக்கு ஒரு சுவை பெண்ணுக்கு ஒரு சுவையா? ஆமா, சுமையோட இருக்கிற பெண்களுக்கு இந்த சுவைதான் பிடிக்கும். என்னது சுமையா? புரியல? வந்து நான் 2 மாசமா சிவகாமி, உன் மேல இருக்கிற பிரியத்துல என் கூட வந்தவங்க கிட்ட எல்லாம் என்னென்னமோ சொல்லி மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சிட்டு 2 மாசமா பொழுது போனதே தெரியாம நான் உன் கூடவே தங்கிட்டேன். இப்போ மெட்ராஸ்ல இருந்து ஷூட்டிங்க்கு எல்லாம் ரெடி, நீங்க உடனே வரணும்னு லெட்டர் வந்திருக்கு. நான் இன்னைக்கே போயாகணும். சரி, அப்படின்னா வீட்டுக்கு வந்து எங்க அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு. அது நல்லா இருக்குமா? நம்ம 2 பேருமே முடிவு பண்ணி சொல்றதை விட நான் மெட்ராஸ்க்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு வந்து முறையோட தாலி கட்டி அழைச்சிட்டு போறேன். என்ன? அதுவும் சரிதான். அப்ப நான் வரட்டுமா? உங்க விலாசம் நம்பிக்கை இல்லையா? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. நீங்க அப்பா அம்மா கூட வர்றதுக்குள்ள நான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி சரி பண்ணி வைக்கணும். இல்ல அதுக்குதான். ஓஹோ, டைரக்டர் முத்து கோடம்பாக்கம்னா குழந்தை கூட என் வீட்டுல கொண்டாந்து விட்டுறான். இதெல்லாம் எதுக்கு சிவகாமி? நான் தான் அடுத்த வாரம் வரப்போறேனே. என்ன உண்மைன்னு என்ன? எப்படி? சரி சரி. அத்துமா எனக்கு கடிதம் வந்திருக்கா? இல்லம்மா.
பாத்துக்கிட்டே இருக்கிற, கொஞ்ச நாளா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கியே. உன் கல்யாணத்துக்கு சம்பாதிக்க போன உங்க அண்ணன் இன்னும் திரும்பி வரலங்கிற கவலையா? இத வரை கடுதாசி வந்திருக்கு. யார்கிட்ட இருந்தம்மா? நம்ம வீட்டுக்கு வேற யாரு எழுதுவா? உங்க அண்ணன் தான். அண்ணன் அன்புள்ள அம்மா அவர்களுக்கு சரவணன் வணக்கத்துடன் எழுதி கொள்வது. இப்பவும் நான் வந்த காரியம் முடிந்து விட்டது. தங்கை சிவகாமியின் திருமணத்திற்காக காசு மாலைக்கும் கல்யாண செலவிற்கும் போதிய பணத்தை சேர்த்து விட்டேன். ஏண்டி நிறுத்திட்ட? படி. மாப்பிள்ளை வீட்டாரையும் சந்தித்த திருமண நாளையும் நிச்சயித்து விட்டேன். இன்றே புறப்படுகிறேன். மற்றவை நேரில். இப்படிக்கு என்னடி சிவகாமி? ஒண்ணு இல்லம்மா, அது சிவகாமி என்னடி இது? அம்மா அம்மா அப்படின்னா தேன் வீட்டுல கல்ல தூக்கி போட்டு அடிக்கி. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? முருகா, தெய்வமே, எனக்கு சோதனை. என்ன மன்னிச்சிடும்பா, என்ன மன்னிச்சிடு. ஏண்டி, அன்னைக்கு நான் புத்தி சொன்னப்போ எரியிற நெருப்புல எப்படிமா கரபடும்னு கேட்டீங்க. இன்னைக்கு அணைஞ்சு போன கொள்ளிக்கட்டையா வந்து நிக்கிறீங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன்? உனக்காக ஊரு விட்டு ஊரு போய் பாடுபட்டு திரும்புற மகனுக்கு என்னடி பதில் சொல்லுவேன்? அம்மா, இதத்தாமா நான் அவர்கிட்ட கேட்டேன். ஒரு வாரத்துல திரும்பி வந்து இத கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னாரு. அவர் பேச நம்பி ஏமாந்து போயிட்டேன். அம்மா, இப்படி அவர் வராம போயிடுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவரை போக விட்டுருக்கவே மாட்டேம்மா, போக விட்டுருக்கவே மாட்டேன். அம்மா அம்மா, என்னம்மா? ஐயோ அம்மா, என்னம்மா இது? அம்மா, தங்கச்சி 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 ராமாட்சியா, தங்கச்சி வரல? ஒரு மாசமாக வரவில்லைன்னா ஏன் என்னன்னு தெரியல. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, அம்மா 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 அம்மா, உடம்பு சொல்லுமா? ஒண்ணும் இல்லப்பா. நீ ஏமா பார்த்துருக்கீங்க? ஐயோ, கையெல்லாம் ஜெயித்து போயிருக்கேன். தங்கச்சிங்கம்மா, என்னம்மா அது? என்ன அண்ணே, சென்னையிலிருந்து வந்த முத்துங்கிற ஒரு சினிமா டைரக்டர் நான் காதலிச்சேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன தவற வச்சிருக்கு. நான் கர்ப்பம்னு கேள்விப்பட்டதும் என்ன கைவிட்டுட்டு போயிட்டாரு. இந்த பாவக்கரையோட முகத்துல விழிக்கிறதுக்கு நான் விரும்பல. அவரை தேடி சென்னைக்கு போறேன். வந்தா அவரோட தான் வருவேன். இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு, நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடு. அம்மா, இதெல்லாம் உண்மையா? அம்மா 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 அம்மா, இத சொல்ல